மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த IPL 2025ஓட மினி ஆக்ஷன் கொஞ்சம் நாளில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த ரீடென்ஷன் ப்ராசஸ் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. இதில் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது சஞ்சு சாம்சன் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேடு தான். ஆக்சுவலி இந்த ட்ரேட் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை IPL வரலாற்றிலே ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, அந்த அளவுக்கு ஒரு சீனான ட்ரேடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உண்மையிலுமே அந்த அளவுக்கு ஒரு சீனான ட்ரேடு தான். இதுக்கு முன்னாடி எப்படி GT, அதாவது ஒரு வருஷம் கப் அடிச்சு இன்னொரு வருஷம் ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்க அப்படின்னா GT பாத்தீங்கன்னா தங்களோட கேப்டனான ஹர்திக் பாண்டியாவை MIக்கு ட்ரேடில் விட்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு ஒரு IPL வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான ஒன்றோ அதே மாதிரி தான் இந்த ட்ரேடு இருக்க போகுது. ஏன்னா 2012 ஜடேஜா இருக்காரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் RRல ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருக்காரு. RR இப்போ ஒரு நல்ல டீமா உருவாயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸோ சஞ்சு அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேடு அதனால ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரேடு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு நாளும் டே பை டே இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், நம்ம கொஞ்சம் விரிவாக இதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் ஆரம்பிச்சதே லைக் ருத்ராஜ் கெய்க்வாட்டையும் ரவீந்திர ஜடேஜாவையும் கேட்டாங்க. அப்புறம் முடியாதுன்னாங்க. பிரிவிஷை கேட்டாங்க, முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் பதிரானாவை கேட்டாங்க, அதுவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நீங்க சாம் கரனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாம் கரனை பார்த்தீங்கன்னா கொடுக்குறதாகவும் அதே நேரத்தில் ரவீந்திர ஜடேஜாவும் உள்ள போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா, ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 8 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ட்ரேட்ல வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த 2 பிளேயரையாவது ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான ப்ராசஸ்ல RR இருக்கிறதுனால தான் இன்னும் இது ஷார்ட் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜா தன்னோட ட்ரேடு நடக்கணும், நான் RRக்கு வரணும் அப்படின்னா எனக்கு கேப்டன்சி வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காராமா. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ஜடேஜா டிசர்வ் ஃபார் கேப்டன்சி, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. பல வருஷமா IPL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்தியன் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு வெட்டீரன் கிரிக்கெட்டர் இந்தியன் டீம்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு CSKலையும் கேப்டன்சி வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, மறுக்கப்படலை, கொடுக்கப்பட்டுச்சு. பட் அது ஒழுங்கா பண்ணல. அதுக்கப்புறம் அவர் பிளேயராகவே நிறைய அவரை தொலைச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அவரை வச்சு ஒரு பெரிய டீமை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனைகளும் இருந்துச்சு. ஸோ அவரே முன் இல்லைங்க நான் கேப்டன்சி செட் ஆகாது, நான் பிளேயரா ஆடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் MS தோனி அந்த கேப்டன்சி எடுத்ததாகவும் ஒரு பேச்சு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 2023 அவர் அடிச்சு வின்லாம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய சர்ச்சைகள் அந்த டைம்லயுமே போனுச்சு. இந்த மாதிரி ஜடேஜா CSKக்கும் ஜடேஜாவுக்கும் பிரச்சனை. பட் ஆனா அவரே சொன்னாரு, CSK இஸ் லைக் மை ஃபேமிலி, பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குதான், பட் அதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தாரு. காசி விஸ்வநாதனும் அதை தான் சொல்லியிருந்தாரு. ஓகே, இப்போ RRக்கு போறப்ப எனக்கு கேப்டன்சி வேணும்னு கேட்கறது தான். ஒருவேளை CSK கிட்ட கேப்டன்சி கொடுத்து மறுக்கப்பட்டுச்சா, இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டன் ஆக்குனது நம்மளோட ரவீந்திர ஜடேஜாவுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய எழும்புது. இதுக்கு நான் நேத்தே ஒரு வீடியோ ரொம்ப டீடைல்டா போட்டிருந்தேங்க. அதுல சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான். என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த மாதிரி ரவீந்திர ஜடேஜா அவர் பாத்தீங்க அப்படின்னா போறாரு, அதே மாதிரி சஞ்சு சாம்சன் இங்க வரப்போறாரு அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரீசன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே பிளைண்டா ஒரு மாதிரி ஃபேமிலி அப்படின்லாம் யோசிக்காம கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்போ இது CSKக்கு ரொம்ப நல்லது. சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் CSK கிடைக்கிறது உண்மையிலுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான மூவ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அதுதான் நான் இங்கேயும் சொல்றேன். ரவீந்திர ஜடேஜா அங்கே போய் கேப்டன் ஆகுறதும் சரி, சஞ்சு இங்கே ஓப்பனராகவோ இல்லை ஒன் டவுனாகவோ இல்லை மேபி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர்னால கேப்டன் ஆகுறதோ எல்லாமே ஒரு நல்ல மூவ் தான். எஸ், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க 2 டீமும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இப்போ சஞ்சு இங்கே வர்றதுனால CSK கப்படிக்கணும் கிடையாது, இல்லை ரவீந்திர ஜடேஜா அங்கே போறதுனால RR கப்படிக்கும் அப்படின்னு கிடையாது. மற்ற பிளேயர்ஸ் இதில் எப்படி அடாப்ட் ஆகி விளையாடுறாங்க அண்ட் அந்த IPL சீசன் எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இது அமையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு உண்மையிலுமே RRக்கு ரவீந்திர ஜடேஜா போயிட்டு ஒரு கேப்டன் ஆகுறது உண்மையிலுமே ஹி டிசர்வ் ஃபார் தட். பிகாஸ் அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் நிறைய பார்த்துருக்காரு, எவ்வளவோ நிறைய கேப்டன்ஸுக்கு கீழே விளையாண்டுருக்காரு. பட் அவரை ஒரு கேப்டனா அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவார் இல்லையா? அது ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தார் அப்படின்னா இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு கருத்தோ. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் சஞ்சு சேட்டன் இங்கே வர போறாங்க. சஞ்சு சேட்டனுக்கு கேப்டன்சி கொடுக்கப்படுமாங்கிற கேள்வியும் பயங்கரமா எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு கிடையாது, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டனா இருப்பாரு. பட் ஒரு ஓப்பனிங் ஆயுஷ் மத்ரேயோட சஞ்சு இறங்க, ஒன் டவுன் ருத்ராஜ் கெய்க்வாட் வர, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல பிளேயர் வர, அதுக்கப்புறம் டெவல் டுப்ரிவிஸ் வர, அதுக்கப்புறம் சிவம் டுபே வரன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் கோரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு CSK இந்த சீசன் ரொம்ப, அதாவது வரப்போற சீசன் ரொம்ப சூப்பரான சீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து, சஞ்சு சேட்டன் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோட
அஸ்வினோட மூவ், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா கேப்டன்சி கேட்டது, இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து அங்கே இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு, ஜெய்ஸ்வாலையோ இல்லை துருவ் ஜுரேலையோ தான் கேப்டன் ஆக்க போகிறாங்க ஆர்ஆரில், அதுக்கான மூவ்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ரியான் பராக் கூட இல்லை, ஜெய்ஸ்வாலுக்கே அந்த கேப்டன்சி வாய்ப்பு போகுதுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் ரவீந்திர ஜடேஜா வந்து அங்கே வந்து கேப்டன்சி கேட்டிருக்கதோ அங்கே கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கிரிக்பஸோட அப்டேட் படி டீல் முடிஞ்சிருச்சு, அஃபிஷியல் அப்டேட் வர 48 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் வரல. ஸோ ஹோப்ஃபுல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் இது எதுவுமே இல்லாமல் இது எல்லாமே ரூமர் அப்படின்ட்டு இருந்து ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேலே இருந்துட்டார் அப்படின்னாலும் சந்தோஷம் தான், இல்லை அவர் ஆர்ஆருக்கு போனாலும் சந்தோஷம் தான், சஞ்சு வந்தாலும் சந்தோஷம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதே நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ணுவீங்க? ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்து சஞ்சு சாம்சனை வாங்குவீங்களா, இல்லை எங்களுக்கு ஜடேஜாவே ஓகே சாம்சன் வேணாம் நாங்கள் வேற ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனோட போய்க்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்களா அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all, stay safe மக்களே. நன்றி 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 வணக்கம். தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி.